ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நரேட்டர் ஸ்டோரிஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுத்துக்கிறேன். வயலன்ஸ் அதிகமா இருக்கிற திரைப்படங்களும் பிளட் சீன்ஸ் அதிகமா வர திரைப்படங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கட்டாயமா இந்த திரைப்படம் உங்களுக்கான திரைப்படம் தான். ஆனா எனக்கு இந்த மாதிரி வயலன்ஸ் திரைப்படங்கள்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னா அவங்கள இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த திரைப்படம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். நீங்க நினைக்கலாம், என்னடா இவன் ஓவரா பேசுறான்னு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் காட்டுறேன். அதை பார்த்துட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா வேணாமான்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு பைலட் பழங்கால பொருள் விற்கிற ஒரு கடைக்கு போறாரு. அந்த கடையோட ஓனர் கிட்ட போய், சார் உங்ககிட்ட இருந்து தான் இந்த குரங்கு பொம்மையை வாங்கினேன், தயவு செஞ்சு இந்த குரங்கு பொம்மையை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த கடை ஓனருமே, ஒரு வாட்டி எங்க கடையில இருந்து நீங்க பொருள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா திருப்பி அதை நாங்க வாங்கவே மாட்டோம், இந்த பொம்மையை நீங்களே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அந்த பைலட்டுமே, சார் உங்களுக்கு புரியல, இந்த குரங்கு பொம்மை எப்பெல்லாம் ட்ரம்ஸ் அடிக்குதோ அப்பெல்லாம் யாரோ ஒருத்தங்க செத்து போயிடுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது குரங்கு பொம்மை கிடையாது, இது ஒரு பிசாசு, செஞ்சு இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல அந்த கடைக்காரன் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த பொம்மை இப்ப அப்படியே ட்ரம்ஸ் தட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்ன பைலட் அப்படியே பின்னாடி போக, இந்த கடைக்காரங்களோட கடையிலேயே ஒரு எலி இருக்கும். அந்த எலி ஒரு கைத்தை பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கு. இப்ப அந்த கைத்தை கடிச்சு பிக்க அந்த கைத்தை கட்டியிருந்த ஒரு பொம்மை மேல விழுகுது. அந்த பொம்மையில அம்பு இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த அம்பு ஸ்ட்ரெயிட்டா போய் கடைக்கார அங்கேயே கொடூரமா செத்து போயிடுறான். இதை பார்த்த நம்ம பைலட்டுக்கு கோவம் தாங்க முடியல. நீ இருக்கவே கூடாதுன்னு ஒரு ஃபிளேம் த்ரோயர் எடுத்து அந்த பொம்மையை இப்போ கருக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பொம்மைக்கு ஒண்ணுமே ஆகல. இப்படியே பல வருஷம் போயிருது. இந்த பைலட் இது நாள் வரைக்கும் என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல. ஆனா இந்த பைலட்டுக்கு ஒரு வைஃபும் ஒரு பாய் ட்வின்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தன் பேரு ஹால், ஒருத்தன் பேரு பில். பில்லுங்கிறது தான் பெரியவன். இந்த பில்லுங்கிறவன் ஹாலுங்கிறவன் தம்பியை போட்டு எப்ப பார்த்தாலும் புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம பில் ஹாலை போட்டு இப்படி புள்ளி பண்றதுனாலேயே நம்ம ஹாலுக்கு அடிக்கடி பில்லோட தலையில மிகப்பெரிய கல்லை தூக்கி போட்டுலாமான்னு அப்பப்ப நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். இதே மாதிரி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்க ஹாலு பில்லும் சேர்ந்து அவங்க அப்பாவோட பழைய பொருள் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அது வேற எதுவும் கிடையாது, அது அந்த மங்கி பொம்மை தான். இந்த பொம்மை என்னன்னு ரெண்டு பேர் பார்த்துட்டே இருக்கும்போது பில்லு சும்மா இல்லாம அந்த பொம்மையோட கீழே திருகி விட அந்த பொம்மையோட ட்ரம் ஸ்டிக் மட்டும் இப்ப அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. ஆனா பில்லு இது ஒரு ஓட்ட பொம்மைன்னு அதை அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில பில்லையும் ஹாலையும் வெளியே கூட்டிட்டு போறதுக்காகவே ஒரு கேர்டேக்கர் வந்திருக்காங்க. நம்ம ஹால் காருக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த குரங்கு ஏற்கனவே அங்க இருக்கு. இப்ப இந்த கேர்டேக்கரும் பில்லையும் ஹாலையும் கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு செஃப் இந்த கேர்டேக்கரை உஷார் பண்றங்கிற பேர்ல பயங்கரமா வித்த காட்டிட்டு இருக்கான். இந்த கேர்டேக்கரும் அவங்கள பார்த்துட்டே இருக்கும்போது காருக்குள்ள இருந்த அந்த குரங்கு ட்ரம்ஸை அடிக்க ஆரம்பிக்குது. வித்த காட்டிட்டு இருந்தவன் அவன் கத்தி வீச அந்த கத்தி அந்த கேர்டேக்கரோட தலை இந்த ரெண்டு பசங்க முன்னாடி விழுக ரெண்டு பேரும் பயங்கர டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்து அவங்க அம்மா, வாழ்க்கைனா இன்பந்துமா வந்துட்டு தான் போகும், யாரும் உங்க கூட நிரந்தரமா இருக்க போறதில்ல, நானுமே ஒரு நாள் போயிருவேன், இருக்கிறனால நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோன்னு அவங்க பசங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹால் அவன் ஸ்கூலுக்கு போறான். பில் அவன் தம்பி அவன் மட்டும் கலாய்க்காம நிறைய பசங்களோட சேர்ந்து அவனை ரொம்ப கொடூரமா புள்ளி பண்ணிட்டு இருப்பான். ஸ்கூல்ல ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவன் பேக்குள்ள புக்ஸுக்கு பதிலா அந்த குரங்கு பொம்மையை வச்சிருப்பான். இதை பார்த்த அங்க இருந்த எல்லா பசங்களும் இவனை ஓட்ட ஆரம்பிப்பாங்க. இவன் கம்முன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பான். ஆனா இவன் மேல அழுகி போன வாழைப்பழத்துல எடுத்து வீச ஆரம்பிக்கிறாங்க. இதனால கடுப்பான நம்ம ஹாலு வீட்டுக்கு வந்து அந்த பொம்மையை பாக்குறான். அந்த பொம்மையை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு டவுட் வருது. அந்த கேர்டேக்கரை நீ தானே சாகடிச்ச, எனக்கு நல்லாவே தெரியும், நீ யார வேணா சாகடிப்பினா எனக்கு எங்க அண்ணனை சாகடிக்கணும், அவனை எப்படியாவது கொன்றுன்னு ஹால் அந்த கீ எப்படியே பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவுமே இப்போ வாசிக்க ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே பில் அந்த இடத்துக்கு வரான். அவங்க அம்மா இவங்களுக்காக அப்படியே சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மா பில்லோட கண்ணு முன்னாடியே கொடூரமா செத்து போயிட்டாங்க. நம்ம ஹாலால இதை ஏத்துக்கவே முடியல. தன்னாலதான் நம்ம அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்களோன்னு அவனுக்கு கில்ட்டு பயங்கரமா அவனை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலே இப்ப என்ன பண்றானா, இந்த குரங்கு பொம்மை இருந்தாதான பிரச்சனைன்னு அந்த குரங்கு பொம்மையோட கைய ரெண்டு துண்டா வெட்டுறான். இவங்க அம்மா செத்து போனதுனால ஹாலையும் பில்லையும் அவங்க அத்தை மாமா வளர்க்கலான்னு முடிவு பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு
பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹாலும் பில்லும் அவங்க ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கண்ணாடி மூலமா ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அது என்னன்னா அந்த குரங்கு பொம்மை இங்கேயே வந்துருச்சு. ஆனா ஹாலுக்கு பில்லுக்கும் இன்னுமே ஒரு விஷயம் சுத்தமா புரியல. இந்த பொம்மை எப்படி இங்க வந்துச்சு? இந்த பொம்மை தான் அந்த கேர்டேக்கர் சாவுக்கும் நம்ம அம்மா சாவுக்கும் இதுதான் காரணமானு இவங்க குழம்பி போயிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா ட்ரக்கிங் போன இவங்க மாமா ஒரு இடத்துல படுத்து தூங்கி இருக்காரு. அந்த இடத்துல நிறைய குதிரை வந்து அவர் அப்படியே அங்க சதிச்சு போட்டிருக்கு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஹாலும் பில்லும் முடிவே பண்ணிட்டாங்க இந்த குரங்கு தான் காரணம்னு. அந்த குரங்கை கொண்டு போய் இப்போ ஒரு கிணத்துல அப்படியே போட்டு வந்துடுறாங்க. அப்படியே 25 வருஷம் போயிருது. இப்ப அப்படியே அவங்க அத்தை வீட்டை காட்டுறாங்க. அவங்க அத்தை வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அவங்க அத்தையுமே திருட வந்துட்டானோன்னு கன் எடுத்துட்டு அங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க படிக்கட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது படிக்கட்டு இடிஞ்சு அப்படியே கீழே விழுக அவங்க மூஞ்சில ஃபுல்லா ஊசி ஏற அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு கேஸ் லீக் ஆற மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ஸ்டவ் கிட்ட போய் மூக்கு வச்சு பாக்குறாங்க. பார்த்தா அவங்க தலை அப்படியே நெருப்பு பத்திக்குது. நெருப்பு அணைக்க என்னென்னமோ பண்றாங்க. இப்ப அப்படியே வீட்டுக்கு வெளியே போக அங்கேயே கொடூரமா அவங்க அத்தை செத்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹாலை காட்டுறாங்க. நம்ம ஹால் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கேஷியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். 10 வருஷமாச்சு அவங்க அண்ணன் பில் கூட பேசி. நம்ம ஹாலோட வாழ்க்கையில பயங்கர தனிமை மட்டும்தான் இருக்கு. பத்தாவதுக்கு ரீசெண்டா தான் அவன் ஒய்ஃபுக்கு இவனுக்கும் டிவோர்ஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப இவன் எங்க போயிட்டு இருக்கானா அவன் பையனை பார்க்க தான் போயிட்டு இருக்கான். இவனோட எக்ஸ் ஒய்ஃப் என்ன சொல்றானா என் ஹஸ்பண்டே நம்ம பையனை பாத்துக்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என் பையனை பார்க்க வராத. இதுதான் நீ என் பையனை பாக்குற கடைசி வாட்டி. அவன் எங்க கூட்டிட்டு போக முடியுமோ அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹாலுமே அவன் பையனை கூட்டிட்டு ஒரு மோட்டலுக்கு போறான். அந்த மோட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே ஹாலோட பையன் ஹாலை பார்த்து நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்பா நீங்க உங்க வீட்டுக்கு ஒரே பையனா உங்களுக்கு சிப்ளிங்ஸ்லாம் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க ஹாலுமே அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்குங்கிறத மறைச்சிட்டு இல்ல அப்படின்னு அவன் பையன்கிட்ட சொல்றான். ஆனா இவன் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அண்ணன் பில் கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு கால் வருது. ஏறத்தாழ 10 வருஷம் கழிச்சு இப்பதான் இவங்க அண்ணன் கிட்ட பேசுறான். பில் போன் பண்ணி என்ன சொல்றானா நம்ம அத்தை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹாலுமே அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்க பில் என்ன சொல்றானா அவங்க இயற்கையா சாகல. அவங்க சாவுக்கு காரணம் அந்த குரங்கு பொம்மை தான். அந்த குரங்கு பொம்மை அந்த கிணத்துல இருந்து வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அத்தை மட்டும் சாகல. நம்ம அத்தை சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொம்மையோட வேட்டை அடுத்ததா நீயா நானா கூட இருக்கலாம். ஏன் உன் பையனா கூட இருக்கலாம். எனக்காக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு. நாளைக்கு ஆன்ட்டியோட வீட்டுக்கு போ. ஆன்ட்டி வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல தான் அந்த குரங்கு பொம்மை இருக்கா இல்லையான்னு மட்டும் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹாலுமே அது அந்த கிணத்துக்குள்ளதானே இருக்கு அப்படின்னு சொல்ல பில் என்ன சொல்றானா நீ அதை துண்டு துண்டா வெட்டி போட்டதுக்கு அப்புறம் கூட மாமா வீட்டுக்கு வரலையா அதால டெலிபோர்ட் ஆக முடியும். சோ அதனால போய் நாளைக்கு அத்தை வீட்டுல போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்ல இப்ப ஹால் போன் கட் பண்ணிடுறான். இவன் போனை கட் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு மேல இருந்து ஏசி கலண்டி இவன் தலை மேல விழுக பாக்குது. ஆனா இவன் எப்படியோ தப்பிச்சிடறான். அந்த ஏசில இருந்து கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த கரண்ட் ஸ்ட்ரைட்டா போய் ஒரு தண்ணியில பட அந்த தண்ணி ஸ்ட்ரைட்டா போய் ஸ்விமிங் பூல்ல விழுக ஆரம்பிக்குது. ஒரு லேடி குதிக்கலான்னு போறாங்க. இத பார்த்த ஆளுமே குதிக்காதீங்க அப்படின்னு கத்த ஆளோட கண்ணு முன்னாடியே அவ கொடூரமா செத்து போயிட்டா. இத பார்த்து பயந்த நம்ம ஹால் என்ன பண்றானா அவன் பையனை வேக வேகமா எழுப்ப ஆரம்பிக்கிறான். ஆனா ஹாலோட பையன் எந்திரிக்கவே மாட்டிக்கிறான். அவனை மிரட்டி வாடா இங்க இருந்து போலான்னு ஸ்ட்ரைட்டா இப்போ அவங்க அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க அத்தை வீட்டுக்கு போன உடனே பாபரான்ங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் அவங்கள வந்து பாக்குறாங்க. அந்த பாபரா என்ன சொல்றாங்கன்னா உங்க அத்தை வீடு நாங்க தான் விக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க அத்தை இறக்கறதுக்கு முன்னாடியும் உங்க அத்தை இறந்து போனதுக்கு அப்புறமும் இந்த ஏரியால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி அங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்ப ஹால் அவங்கள பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா நீங்க எங்க அத்தை வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது குரங்கு பொம்மை கிடைச்சதா அது இருந்தா எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன் அதை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க வீட்டை நாங்க தரவா செக் பண்ணி பார்த்துட்டோம். அந்த மாதிரி எந்த குரங்கும் இல்ல. ஒருவேளை இந்த ரூம்ல தான் நாங்க பாக்கல. இந்த ரூம்ல இது இருக்குமோன்னு ஒரு ரூம் திறக்க பாக்குறாங்க. ஆனா அந்த டோர் திறக்க மாட்டேங்குது. அந்த டோரை திறக்க அதுக்குள்ள இருந்த ஒரு ஷார்ட் கன் இவங்க மண்டை அப்படியே பொழந்துடுது. அவங்களோட ஃபிங்கர் ஹாலோட வாய்க்குள்ள அப்படியே போயிருது. இப்ப அப்படியே அங்க போலீஸ் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க ஹாலை பார்த்து உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆமா எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அவன் பேர் பில் அப்படின்னு சொல்ல ஹாலோட பையன் ஷாக் ஆயிட்டான். உங்க அத்தை இருந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் இந்த மாதிரி செத்து போயிருக்காங்க. சோ நீங்க இங்க தங்காதீங்க ஏதோ மோட்டலுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்ல இப்ப போலீஸ் விசாரணை முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பில் கிட்ட இருந்து ஹாலுக்கு போன் வருது. பில் போன் பண்ணி உனக்கும் பையனுக்கும் ஒன்னாகல அப்படின்னு கேட்க ஹாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும்
இல்ல அப்படின்னு சொல்றான். ஹால் என்ன சொல்றானா, அந்த குரங்கு இங்க இல்ல, அந்த குரங்கு யாருகிட்ட இருக்குன்னு தெரியல, யார் இப்படி பண்றான்னு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்ல, பில் என்ன சொல்றானா, சரி நீ பதட்டப்படாத, உன் பையனை கூட்டிட்டு மோட்டலுக்கு போ, என் சிக்னல் வர வரைக்கும் அந்த மோட்டல் விட்டு மட்டும் நீ வெளியே போயிடாத அப்படின்னு சொல்ல, ஹாலுக்கு பயங்கரமான கடுப்பு. ஆனா பில் ஏற்கனவே போனை கட் பண்ணிட்டு போயிருப்பான். ஆனா ஹாலுக்கு இப்பதான் டவுட் வருது. அதனால பில் போன் பண்ண இந்த போன் நம்பரை டெலிபோன் டைரக்டரியில தேட ஆரம்பிக்கிறான். அதுல பேரு மிஸ்டர் மங்கின்னு போட்டிருக்கு. அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது நம்ம பில்லு ஹாலு சேர்ந்து அந்த பொம்மைய கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஆனா நைட் நேரத்துல தனியா பில் மட்டும் அந்த கிணத்துக்குள்ள போய் அந்த பொம்மையை தேடி இருக்கான். அவனுக்கு அந்த பொம்மை கிடைக்கல, அந்த சாவி மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நம்ம பில் எதுக்கு அந்த பொம்மையை தேடிட்டு இருக்கானா, பில்லுக்கு ஒரு வகையில தெரியும் நம்ம அம்மா சாகிறதுக்கு காரணம் நம்ம தம்பி தானே. அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும் தான் இவ்வளவு நாள் அவன் துடிச்சிட்டு இருந்திருக்கான். பல வருஷம் அப்படியே போயிருது. ஆனா அவன் பழி வாங்கணுங்கிற வெறி மட்டும் பில்லை விட்டு போகவே இல்ல. எங்க பார்த்தாலும் அவனுக்கு அந்த குரங்கு பொம்மையா தான் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் இவங்க ஆன்டி செத்து அவங்க பொருட்கள் எல்லாத்தையுமே ஆக்ஷன் விட்டுருக்காங்க. அந்த ஆக்ஷனுக்கு வந்த ஒரு பரட்டத்துல இந்த பொம்மைய கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கியிருக்கான். அந்த பொம்மையுமே பில் கிட்ட போய் வித்துருக்கான். பில் கிட்டதான் ஏற்கனவே சாவி இருக்குல்ல, இந்த பொம்மையும் சாவியை வச்சு அவனோட ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அந்த பொம்மை இவன் யாரை கொல்ல சொல்றாங்களோ அவங்கள கொல்லாது. ஆனா அது ரேண்டமா தான் பர்சனை கொண்டுகிட்டு இருக்கு. ஹால எப்படியாவது கொல்லணுங்கிற பேர்ல நிறைய பேத்த பில் கொண்டுகிட்டு இருக்கான். இப்ப அப்படியே பில்லோட வீட்டை காட்டினா, பில்லோட வீட்டுக்கு வெளியே அந்த குரங்கு பொம்மையை வித்த பரட்டத்தலையன் வரான். அந்த பரட்டத்தலையன், இந்த பொம்மையை பத்தின எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும், நீங்க கொடுத்த பணம் எனக்கு வேணாம், என் பொம்மையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, பில் மரியாதை இங்கிருந்து போயிரு, இல்ல இந்த பொம்மையை வச்சு உன்னைய போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ல, இதுல கடுப்பான இந்த பாட்டத்தால ஸ்ட்ரைட்டா அவனோட வீட்டுக்கு போறான். அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர் தான். அவரோட பழைய யூனிஃபார்ம் எடுத்துட்டு அவரோட கன் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா ஹால் தங்கி இருக்கிற அந்த மோட்டலுக்கு போறான். அந்த மோட்டலுக்குள்ள ஹாலோட பையன் ஹாலை பார்த்து, அன்னைக்கு நான் கேட்கும்போது உங்களுக்கு சிப்ளிங் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா போலீஸ் விசாரணை எப்போ உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, ஏன் கிட்ட இதெல்லாம் மறைச்சிங்க, ஏன் என்கிட்ட இதை மறைச்சிங்கன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே பரட்டத்தலை வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். யாருன்னே தெரியாம ஹால் போய் கதவை திறக்க, மரியாதையா என் கூட கிளம்பி வா, உங்க அண்ணன் கிட்ட இருந்து அந்த குரங்கு பொம்மை எனக்கு வேணும், இல்லாட்டி உன் பையனை போட்டு தள்ளிடுவேன்னு ஹாலை மிரட்டி ஸ்ட்ரைட்டா பில்லோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இந்த பரட்டத்தலையன் ஹாலோட பையனை பார்த்து, டே தம்பி நீ என்ன பண்ணுவிய எனக்கு தெரியாது, ஸ்ட்ரைட்டா நீ பில்லோட வீட்டுக்குள்ள போ, பில்லோட வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்க அந்த மங்கி பொம்மை இருக்கும், அந்த மங்கி பொம்மைய இங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, ஹாலோட பையனுமே ஸ்ட்ரைட்டா போ பில்லோட வீட்டுக்குள்ள போறான். பில்லோட வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும் எக்கச்சக்க ட்ராப்பை அவன் செட் பண்ணி வச்சிருப்பான். எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ட்ராப்ல இருந்து தப்பிச்சு ஸ்ட்ரைட்டா இப்போ அவன் பெரியப்பாவான பில்லை பார்த்துட்டான். பில்லுமே ஹாலோட பையனை பார்த்த உடனே, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளவு நாள வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த பொம்மை நம்ம பாரம்பரிய பொம்மைப்பா, இந்த பொம்மையோட சாவிய எல்லாருமே தெரியிருக்காங்க, நீ மட்டும்தான் இந்த பொம்மையை ஆப்ரேட் பண்ணது இல்ல, நீ பண்ணினா இது ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, ஹாலோட பையனுமே என்ன விஷயம் தெரியாம அந்த பொம்மையை எடுத்து அப்படியே சாவி திருக ஆரம்பிக்கிறான். அதுவுமே வாசிக்க ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே காருக்குள்ள இருந்த நம்ம ஹாலையும் அந்த பரட்டத்தலையும் காட்டுறாங்க. அந்த பரட்டத்தலை ஹாலை மிரட்டுங்கிற பேர்ல தெரியாதனமா கண்ணை அழுத்திடுவான். புல்லட் அப்படியே காரோட ஃப்ரண்ட் கண்ணாடிய பிச்சுட்டு போகுது. ஒரு சின்ன ஹோல் எங்க உருவாகி போச்சு. ஆனா இவன் ஷூட் பண்ண புல்லட் ஸ்ட்ரைட்டா போய் ஒரு தேனி கூட்டு அடிச்சிருக்கும். அந்த தேனி கூட்டுல இருந்து எல்லா தேனிகளும் ஸ்ட்ரைட்டா வந்து இந்த பரட்டத்தலையனோட வாய்க்குள்ளேயே போக அவன் அங்கேயே கொடூரமா செத்து போயிட்டான். இப்ப அப்படியே பில்லோட வீட்டை காட்டினா அவங்க ஹாலோட பையனுக்கு நல்லாவே கேக்குது. ஆனா பில் என்ன சொல்றானா, மறுபடியும் இந்த பொம்மையை வச்சு விளையாடு, இல்லாட்டி உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன்னு ஹாலோட பையனை மிரட்டிட்டு இருக்கான். ஹாலோட பையன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹாலோட பையனை அடிச்சு போட்டுறான். இவனுக்கு இருந்த கோவத்துல அந்த பொம்மையோட கைய இவனே ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது இவனால முடியல. அந்த பொம்மை இவனை தூக்கி வீசிருச்சு. இப்ப இதே நேரத்துல ஹாலும் அந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டான். பில் இருக்கிற ரூம்குள்ள ஹால் வரும்போதே அந்த மங்கி தானா வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பில் அப்படியே வெளியேட்டி பாக்குறான். அவங்க ஊர்ல இருக்கிற நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. பில்லோட வீட்டோட கூரையை பிச்சுட்டுலாம் நிறைய பேர் வந்து விழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹால் பில்ல பார்த்து, ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, நீ நான் என் பையன் 3 பேர் சேர்ந்து ஒரு நல்ல ஃபேமிலியா இருப்போம், நீ நானும் ஒட்டுக்கா இருப்போம் வா அப்படின்னு சொல்ல, பில்லுமே மனசு மாதிரி இவன் கூட வர ஒத்துக்கிறான். ஆனா கரெக்டா பொம்மை வேலை பார்த்துட்டுருது. திருப்பியும் வாசிக்க ஆரம்பிக்க ஹாலோட கண்ணு முன்னாடியே பில் இறந்து போயிடுறான். ஹாலுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஹால் இப்போ பொம்மையை தூக்கிட்டு அவன் பையனோட ரோட்ல போயிட்டு இருக்கான். சிக்னல் போட்டதால அப்படியே நிக்கிறாங்க.
நிக்கிறாங்க. ஆனா இவங்க கார் முன்னாடி காலன் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு போறாரு. பார்க்கவே யமதர்மராஜா மாதிரி இருக்காரு. அவர் அப்படியே கொஞ்ச நேரத்துல போயிடுறாரு. இவங்களும் சிக்னல் விழுந்த உடனே அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஸ்கூல் வண்டியில நிறைய பசங்க ஜாலியா ஆடிட்டு வர்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்த அந்த லாரி எல்லா பசங்களோட தலையும் வெட்டி எடுத்துருது. இங்கேயே த மங்கிங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்கறேன். பாய்.